Welcome to Teaching Tech. This video about that 4th standard science term 2 unit 2 water book back exercise. First one, evaluation. Choose the correct answer. Water is the most dash resources on the earth. Option 3 கொடுத்திருக்காங்க. Water is the most dash resources on the earth. வாட்டர்னா என்னுடைய ரிசோர்ஸஸ்ன்றாங்க. இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீஷியஸ், சாலிட், கேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீஷியஸ், செகண்ட் ஒன் சாலிட், தேர்ட் ஒன் கேஸ். இதில் எது மேட்ச் ஆகும்னா வாட்டர் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ். ப்ரீஷியஸ்னால் மதிப்பில்லாதது, விலை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அதாவது மதிப்புடையதுன்னு அர்த்தம், விலையுடையது அப்படின்னு அர்த்தம். ப்ரீஷியஸ்னால் விலையுடையது, விலை மதிப்பில்லாத அப்படின்னு அர்த்தம். ப்ரீஷியஸ் ரிசோர்ஸஸ் ஆன் த எர்த். கரெக்ட், ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். ப்ரீஷியஸ் விலை மதிப்பு இல்லாத ரிசோர்ஸஸ், மனித வளம்னு அர்த்தம், மனித வளம். அடுத்தது வாட்டர் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் ரிசோர்ஸஸ் ஆன் த எர்த். நெக்ஸ்ட்டு வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் டேஷ் ஸ்டேட்ஸ். வாட்டர் வந்து எத்தனை ஸ்டேட்ஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 2, 3, 4 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆப்ஷன் 3, சாலிட், லிக்விட், கேஸ். 3 ஸ்டேட்ஸில் இருக்குது. வாட்டர் எக்ஸிஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் இன் வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 ஸ்டேட்ஸ். 3 சாலிட், லிக்விட், கேஸ். இதுதான் 3 ஸ்டேட்ஸ். Third one, at temperature below dash water freezes to from ice. Freezes to from ice. அந்த டெம்பரேச்சர்னா அந்த வெப்பநிலை வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகும்னா எவ்வளோ நேரம் ஆகும், அதாவது ஃப்ரீஸ்னால் உறைஞ்சி போகிறது, ஐஸ் ஆகிற மாறதுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் தேவைப்படுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10 டிகிரி, செகண்ட் ஆப்ஷன் 100 டிகிரி செல்சியஸ், தேர்ட் ஆப்ஷன் 0 டிகிரி செல்சியஸ். சாதாரண வாட்டரு ஃப்ரீஸ் ஆகும், ஐஸ் ஆக மாறுறதுக்காக எவ்வளோ டிகிரி வெப்பநிலை எடுத்துக்கிறதுனா 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர் அட் டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ். தேர்ட் ஆப்ஷன் 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர் ஃப்ரீசஸ் ஃப்ரம் ஐஸ். ஃப்ரீஸ் ஆகி அந்த வாட்டர் வந்து தண்ணி, திரவத்தில் இருக்கிற தண்ணி ஐஸ் கட்டியாக மாறணும்னா அதுக்கு என்ன தேவைன்னா, அதுக்கு என்ன டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை எவ்வளோ தேவைன்னா 0 டிகிரி செல்சியஸ் அந்த வாட்டருக்கு ஃப்ரீஸ் ஆகும்னா தேவைப்படும் அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். டேஷ் இஸ் ப்ராசஸ் பை விச் வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். டேஷ் இஸ் த ப்ராசஸ் பை விச் வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். சாய்ஸ் பாருங்கள். கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், ஃப்ரீசிங். கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், ஃப்ரீசிங். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கொடுக்குற டைமில் நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அந்த கமெண்ட்டில் போடுங்க. ஃபஸ்ட் ஒன் கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், ஃப்ரீசிங். 5, 4, 3, 2, 1. ஓகே, ஆன்சர் எவாப்ரேஷன். your answer is evaporation. Evaporation. Answer is evaporation. Evaporation. Fifth one, which controls the ecological function of life. Which controls the ecological function of life. ecological-னா அதாவது நம்ம வாட்டர் சைக்கிள் இருக்கும்ல, அந்த வாட்டர், அதாவது பைசைக்கிள், வாட்டர் சைக்கிள், ரீசைக்கிள்னு கொடுத்தாங்க, சைக்கிள்னு கொடுத்தாங்க. இதில் உங்களுக்கு கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் இதில் எது கரெக்ட் ஆன்சர்னா விச் கண்ட்ரோல்ஸ் த ஈக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் லைஃப்னு கொடுத்தாங்க. எந்த இது ஈக்காலஜிக்கல் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்குறாங்க, எந்த கண்ட்ரோல் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பைசைக்கிள்னால் சைக்கிள் தெரியும் நமக்கு, மிதிவண்டி. வாட்டர் சைக்கிள், ரீசைக்கிள் வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகுது, அது கிடையாது. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் கண்ட்ரோல்ஸ் ஈக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் லைஃப். அதாவது என்னது, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கண்டென்சேஷன், எவாப்ரேஷன் அண்டு வாட்டர் வேப்பர் அப்படின்னு மாறி வரும். இதுதான் வாட்டர் சைக்கிள். அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து வாட்டர் சைக்கிள் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, fill in the blanks with a suitable answer. First one, water is conserved into dash when it is heated. Fill in the blanks with a suitable answer. 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் கரெக்ட் எதுவும் அதை டிக் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். fill in the blanks with a suitable answer. water is converted into dash when it is heated அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு அப்படிங்கிறாங்க. ஐஸ் க்யூப் கிடைக்குமா, வாட்டர் வேப்பர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஐஸ் க்யூப்புங்கிறது ஃப்ரீசிங்கில் வச்சா தான் ஐஸ் க்யூப் கிடைக்கும். ஆனால் வாட்டர் வேப்பர் தான் ஹீட் பண்ணும்போது நமக்கு வாட்டர் வேப்பர் வரும். ஆன்சர் இஸ் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர், நீர் ஆவி. வாட்டர் வேப்பர், நீர் ஆவி ஆகுது தான் வாட்டர் வேப்பர். அடுத்து செகண்ட் ஒன், வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் ஆன் டேஷ். வாட்டரை நம்ம ஐஸ் பண்ணும்போது என்ன ஆகும், வாட்டருக்கு அடுத்த நிலை வந்து ஐஸ் ஆகும்னா என்னது, ஹீட் பண்ணும்போது வருமோ, ஃப்ரீசிங் பண்ணும்போது வருமானு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் இஸ் கரெக்ட், ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்னா உரை நிலைன்னு அர்த்தம், உறைஞ்சி போகிறது. நீர் உறைஞ்சி போனால் அது ஃப்ரீஸ் ஆகிடும், ஃப்ரீசிங்.
ஃப்ரீசிங்னா உறையுது, நீர் வந்து கட்டியாகிறது, ஃப்ரீசிங். வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் ஆன் ஃப்ரீசிங். அடுத்தது தேர்ட் ஒன், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம்ஸ் டேஷ் ரெயினா க்ளவுட்ஸ்ன்னு கேட்குறாங்க. வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம்பைன்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ். ரெயின்னா மழை துளின்னு அர்த்தம், ட்ராப்லெட்ஸ்னு கொடுக்குறாங்க. ட்ராப்னா ரெயின் வரும், ட்ராப்லெட்ஸ்னு கொடுக்குறாங்க, அதனால் க்ளவுட்ஸ் தான் வரும். யுவர் ஆன்சர் இஸ் க்ளவுட்ஸ். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம்பைன்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் எதுலேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. க்ளவுட்ஸ்லேருந்து நமக்கு வருது. அதான் கரெக்ட் ஆன்சர். க்ளவுட்ஸ்னால் மேகம். அடுத்தது ஃபோர்த் ஒன், வாட்டர் சைக்கிள் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் டேஷ் வாட்டர் டேங்க் கிரவுண்ட் வாட்டர். வாட்டர் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிரவுண்ட் வாட்டருக்கு யூஸ் ஆகுது. கிரவுண்ட் வாட்டர் மேலே இருக்கிற வாட்டர் டேங்க்கா இல்லை கிரவுண்ட் வாட்டருக்கா போகுதுன்னு கேட்குறாங்க. வேறு ஆன்சர் இஸ் கரெக்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர், கிரவுண்ட் வாட்டர். Answer is B, ground water. Water cycle increases the availability of ground water. Next, fifth one, dash is a type of rainwater harvesting. Rainwater harvesting என்ன டைப்னு கேட்குறாங்க. ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங்கா இல்லை வாட்டர் சைக்கிள்னு கேட்குறாங்க. இவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் வந்து ஃபஸ்ட் ஒன், ரூஃப்டாப். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரூஃபுங்கிறது அந்த வளைவாக இருக்குது பார்த்திங்களா, ரூஃபு, அதுதான் அந்த ரூஃப், அந்த சிமெண்ட் ரூஃப்னு சொல்லுவாங்களா, அதுதான் ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங். ஹார்வெஸ்டிங்னா தண்ணி விட்டு ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங்னா பயிரிடுதல், மழை நீரை சேகரித்து அதை பயிரிடுறது தான் ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா. இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டோ அதை ட்ரூவும், தவறானதை ஃபால்ஸும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் இஸ் ஏ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஆன்சர் ட்ரூ. Water is a good example for all states of matter. Your answer is, the statement is correct. Your answer is true. True na sari nartham. Second one, water cycle controls earth temperature. Water cycle controls earth temperature. பூமியோடைய இதை பற்றி தான் நமக்கு என்ன பண்ணுறோம், அதனுடைய வடிவில் தான் நமக்கு எர்த் டெம்பரேச்சர் கிடைக்குது. True. Your answer is true. Next, third one, water cycle controls earth temperature. Your answer is true. Third one, வாட்டர் வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாப்ரேஷன். வாட்டரை ஹீட் பண்ணும்போது நமக்கு வாட்டர் வேப்பர் கிடைக்குதுங்கிறாங்க. அது வாட்டர் வேப்பர்லேருந்து எவாப்ரேஷனுக்கு மாறுது. யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ட்ரூனா சரின்னு சரி, ட்ரூ. கொஸ்டின் நம்பர் 4, 37% of our brains mass consist of waterன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சரில் 73 இருக்குது, இதை மாற்றி 37 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அது வந்து பர்சன்டேஜ் வந்து அவர் பிரெயின் மாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர், அதாவது நம்ம மூளைக்கு தேவைப்படும் தண்ணி வந்து 37 கொடுத்துருக்காங்க. அது மாறி இருக்கணும், 73 இருக்கணும், அது மாறி 37 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கொஸ்டின் நம்பர் 5, ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் மெத்தட் இஸ் யூஸ்டு டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு. ரூஃப்டாப் அந்த மழை நீரை சேகரித்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுவோன்றாங்க. ஆன்சர் இஸ் கரெக்ட். ஆன்சர் இஸ் ட்ரூ. ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் அந்த மழை நீரை சேகரித்து, அதாவது மெத்த மடி வருது பார்த்திங்கன்னா அந்த ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் மழை நீரை சேகரித்து அந்த இதை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் 3 states of water. 3 states of water. ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட். சாலிடுக்கு எக்ஸாம்பிள் ஐஸ், ஸ்னோ. ஐஸ்னால் தெரியும் பனிக்கட்டி, இது ஸ்னோ. ஐஸ்னால் க்யூப் மாதிரி இருக்கும், ஐஸ் க்யூபு. ஸ்னோனா பனிக்கட்டி. செகண்ட் ஒன் லிக்விடுக்கு ட்ரிங்கிங் வாட்டர். தேர்ட் ஒன் கேஸுக்கு வாட்டர் வேப்பர். நீராவி. ரைட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். 3 states of water. ஆன்சர் 3 states of water. சாலிட், லிக்விட், கேஸ். சாலிடுக்கு எக்ஸாம்பிள் ஐஸ், ஸ்னோ. லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி. கேஸுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் வேப்பர், நீராவி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், வாட் இஸ் ஃப்ரீசிங். அப்படி ஆன்சர் என்னென்னா ஐஸ் இஸ் எ சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஐஸ் இஸ் எ சாலிட். ஐஸ் வந்து கெட்டியாக இருந்ததுன்னா அந்த ஃபார்ம் ஆஃப் வாட்டர், அது வாட்டருடைய ஃபார்ம் தான் இது சாலிட். At temperature below 0 degrees Celsius, water becomes ice. This process is called freezing. What is freezing? Ice is a solid form of water. At temperature below 0 degrees Celsius, water becomes ice. This process is called freezing. Freezing na உறை நிலை, அதாவது உறைஞ்சி போகிறதுன்னு அர்த்தம். ஐஸ் வந்து சாலிடாக இருக்கும்போது
அது கெட்டியாக இருக்கிறப்ப அதுதான் அந்த ஃபார்ம் தான் வாட்டராக மாறி வருது. வாட்டருடைய ஃபார்ம் தான் சாலிட் கெட்டியாக வருது. அது வந்து 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அதனுடைய டெம்பரேச்சர் அதோடைய வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது அந்த ஐஸாக உரைநிலையாக மாறிடுது. இந்த ப்ராசஸ் தான் ஃப்ரீசிங்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃப்ரீசிங், உரைநிலை, உறைஞ்சி போகிறதுன்னு அர்த்தம். தேர்டு ஒன்று, நேம் த ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் வாட்டர் சைக்கிள். என்னென்ன ப்ராசஸ் வாட்டர் சைக்கிளில் இருக்குன்னு கேட்குறாங்க. நேம் த ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆன்சர். ஃபஸ்ட் ஒன் எவாப்ரேஷன், எவாப்ரேஷன் ஆவியாகிறது. கண்டென்சேஷன் குளிர்ந்து போகிறது. பெர்சிபிட்டேஷன் திரும்பவும் அந்த நிலைக்கு திரும்பவும் மாறி வருது. எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பெர்சிபிட்டேஷன் 3 நிலையில் வருது. த்ரீ ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், பெர்சிபிட்டேஷன். The fourth one, which state government made rainwater harvesting as mandatory in the year 2001? Which state government அப்படின்னு கேட்குறாங்க. Which state government made rainwater harvesting as mandatory in the year 2001? இது வந்து தமிழ்நாடு is the first Indian state. தமிழ்நாடு is the first Indian state which made rainwater harvesting as mandatory. இது 2001 தான் ரெடி ஆயிருக்கு. mandatory in the year 2001. in the year 2001. in 2001. தமிழ்நாடு இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டேட். நம்ம 29 ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட்ஸ் விச் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அஸ் மேண்டட்டரி இன் 2001. அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அது மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான். அந்த மழைநீர் சேகரிப்பதில் தமிழ்நாடு தான் இந்தியன் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அது எப்போனா 2001 தான் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு is the first Indian states which made rainwater harvesting as mandatory in 2001. 2001 தான் தமிழ்நாடு ஹார்வெஸ்டிங்கில் ஃபஸ்ட்டில் தமிழ்நாடு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. which is needed, question number 5, which is needed to construct a rainwater harvesting pit? வாட் இஸ் நீடட், நமக்கு என்ன தேவை? ரெயின் வாட்டர் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டம் பண்ணுறோம்ல, அது என்ன தேவைக்காகன்னு கேட்குறாங்க. என்ன தேவைக்காக? த பிட்ஸ் கேன் பி ஃபில்டு வித் பவுல்டர்ஸ். பவுல்டர்ஸ்னால் அடியில் இருக்கிற அந்த கருங்கல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதான் பவுல்டர்ஸ். அடுத்தது கிராவல்ஸ், சின்ன சின்ன கல். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் சாண்டு. கோர்ஸ் சாண்டுனா மணல். இது எல்லாத்தையும் சேகரித்து தண்ணி வந்து கீழே போட்டு வீணாக்காமல் எங்கேயும் கண்ணாப்படான்னு போகாமல் அடியில் நிலத்தடி நீரை சேகரித்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறாங்க. த பிட்ஸ் கேன் பி ஃபில்டு வித் பவுல்டர்ஸ். பவுல்டர்ஸ்னால் அடியில் இருக்கிற அந்த கருங்கல். அதை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பவுல்டர்ஸ், செகண்ட் ஒன் கிராவல்ஸ், மூணாவது வந்து கோர்ஸ் சாண்டுன்னு அர்த்தம். கோர்ஸ் சாண்டுனா மணல், கோர்ஸ்னா மேலே இருக்கிற மணல் ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்று கிராவல்ஸ்னால் சின்ன சின்ன கல், சிறு கல். மூணாவது பவுல்டர்ஸ்னால் அடியில் இருக்கிற கல். இந்த வழியாக அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் உள்ளூர போகுதுன்னா அது நாளாக தண்ணி நமக்கு நிலத்திலேயே தங்கியிருக்கும். வேணுங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, தோண்டி எடுத்து அதில் கிணத்துலையோ இல்லைனா அடிவம்புலையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, ஆன்சர் இன் டீட்டெயில். கொஸ்டின் நம்பர் 2, ஆன்சர் இன் டீட்டெயில். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த வாட்டர் சைக்கிள்? வாட் இஸ் வாட்டர் சைக்கிள்? ரைட் எனி 3 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள்னால் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏதாவது ஒரு 3 or 4 சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆன்சர், the continuous water cycle through which water is circulated by different process like evaporation, condensation and precipitation is called water cycle. Importance of water cycle. இம்பார்ட்டன்ஸ், அந்த வாட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன தேவைகள் இருக்குது, என்னுடைய முக்கிய தேவைகள் என்னென்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன், டு இம்ப்ரூவ் அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். டு இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். நிலத்தடி நீரை நம்ம எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். தேவைக்கு ஏற்ப அவைலபிலிட்டி எடுத்துக்கலாம், அதுக்காக தான் அந்த இம்ப்ரூவ் பண்ணி வைக்கிறாங்க அந்த நிலத்தடி நீரை. அதுக்காக தான் நமக்கு வாட்டர் சைக்கிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த கண்ட்ரோல் த எர்த் டெம்பரேச்சர். அதாவது பூமி வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறது, எர்த்துடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த வாட்டர் சைக்கிள் யூஸ் ஆகுது. டு கண்ட்ரோல் த எர்த் டெம்பரேச்சர். தேர்ட் ஒன்று, டு ப்ரொவைட் வாட்டர் டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எஸ்பெஷலி ஹியூமன்ஸ். இது எல்லாருடைய தேவைக்காகவும் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்காக அவங்களோட தேவைகளுக்காக இந்த வாட்டர் சைக்கிள் யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன், டு ரீசைக்கிள் த எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் கன்ஸ்டன்ட்லி. எர்த்துக்கு வாட்டர் சப்ளைக்காகவும் இந்த ரீசைக்கிள் யூஸ் ஆகுது.
வாட்டர் சைக்கிள் ரீசைக்கிளாக மாறி மறுசுழற்சி பண்ணி அந்த வாட்டர் சைக்கிள் யூஸ் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 2 வாட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? ரெயின் வாட்டர் அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டம்னா என்ன? லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதனுடைய அட்வான்டேஜஸ் 1 or 2 பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. The rainwater harvesting answer. The rainwater harvesting is the process of collecting and storing rainwater for future use. வருங்காலத்துக்காக கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங், அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த மழைநீர் சேகரிப்பை ப்ராசஸ் பண்ணி வைக்கிறாங்க. அது ஃப்யூச்சரோட யூசஸ்க்காக, வருங்காலத்துக்காக யூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ். Rainwater harvesting is the only way to conserve rainwater. Rainwater harvesting is the only way to conserve rainwater. அதில் ஒரு வழி தான் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் ஒரு வழி தான் சேமிக்கிறதுன்னு அர்த்தம். கன்சர்வ் ரெயின் வாட்டர். அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரிப்பு திட்டத்துடைய முக்கிய நோக்கம், குறிக்கோள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். கிரவுண்ட் வாட்டர் லெவலில் அதிகப்படுத்துறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்காகவும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து இட் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ். உயிர்விடங்கள் வாழ்கிறதுக்கு தேவையானப்போ தண்ணியை எடுத்துக்கிறதுக்காகவும் தான் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். இட் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.